ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷர். அவரோட ஃபோட்டோ அந்த சிரித்த முகத்தோடு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான். ஸோ அதுலேயே தலை சிறந்து விளங்கினவர் உண்மையாகவே. ஸோ அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க சார். நீங்கள் இனிமேல் இந்த மாதிரியான அன்னதானங்கள் தொடருவீங்களா? நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கோம், நிறையவே கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்னும் ஜாஸ்தியாக பண்ணணும். இல்லையக்கா, எங்களுக்கு 1 மணிக்கு தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்றும் சொல்கிறேன்க்கா, இன்றைக்கி எனக்கு கோர்ட்டில் கேஸு அதெல்லாமே பேசிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இங்கே மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு வந்து 1 மணி தான் சொன்னாங்க. உங்ககிட்ட யாருக்கா 11 மணிக்கு சொன்னது? அதுதான் 11 மணி தான் சொன்னாங்க உங்ககிட்ட. 1 மணிக்கு தான். ஆனால் எங்களுக்கு 1 மணிக்கு தான் சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி டைமிங்க்கு வந்துட்டேன். அதே மாதிரி எங்கிட்ட யாரோ கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் அவங்ககிட்டயும் அதான் சொன்னேன். இல்லைங்க, என்கிட்ட 1 மணி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டேன். நன்றி 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 நன்றிங்க. கேப்டன் ஐயா வந்ததுலேருந்து தான் நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை நான் அன்னதானம். அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம். ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா. நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள்காட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்களாம். எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதானம் கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த விரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன். அதனால தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் இந்த விஷயம் தானே, வேறு என்ன விஷயங்கள்லாம்? அந்த ஒரு துணிவு, நல்ல ஒரு துணிவு, சீரியஸாக. அதுவும் அது உங்ககிட்டயே சொல்கிறேன் பார்த்தீங்க. ஐயோ அதுதானே. 11 மணிக்கு நான் வரேன்னு நான் சொன்னேன். 11 மணிக்கு வரேன் நான் சொன்னேன். நான் வரேன். என்கிட்ட சொன்னது 1 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போ ஃபோன் எடுத்திருக்கேன்? ஓகே, அதானா நீங்கள் யார் சொன்னாங்களோ அவங்கள நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு காஞ்சிபுரத்தில் கோர்ட்டு. நான் இங்கேருந்து நான் காஞ்சிபுரத்துக்கு போய் ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் இங்கிருந்து சென்னையிலிருந்து கிளம்பி போய் கோர்ட் அட்டன் பண்றதுக்கு அங்க போயிட்டு அங்கேயும் அட்டன் பண்ண முடியாம மறுபடியும் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி நான் இங்க வரேன். நான் சொன்ன டைம் 1 மணிக்கு. இவங்க தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் என்னால 1 மணிக்கு வர முடியும். 1 மணிக்கு வரணும் சொல்லியிருந்தேன். ஆனா நானுமே அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டேன். அதான் நான் நியர்பை சென்னையில தான் இருக்கேன். ஆனா எனக்கு கோர்ட்டு காஞ்சிபுரத்துல எல்லாம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வரும்போதே கோர்ட் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன இருக்கும். எனக்குமே வரணும் தான் ஆசை. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீ பத்திரிகை நிருபர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுடி மாதிரி கழுத்துல ஒரு கட்சி கட்டிட்டு கேள்வி கேட்கிறீங்க. நல்லா சொல்றேன். நம்பிக்கை வந்து அந்த கை கட்டு பிரிச்சாச்சு பாருங்க. நான் ஒரு அடி பாருங்க, அடி கேமரா அடியில் கட்டுங்க. கை கட்டு பிரிச்சாச்சு, சட்டை போட்டு கவலை தெரியல, முதுகுல கட்டு பிரிச்சாச்சு. அது கேரளால தான் போயிட்டு சரி பண்ணிட்டு வந்தானே. வந்து நான் இல்ல அது வேற. அது வந்து அதனால முடிஞ்சிட்டு தெரியும். நீங்க அடுத்த கேள்வி அடுத்துக்கு போயிருக்கு சொல்றீங்க. ஓகேண்ணா. இப்போ ரீசனா ஒரு வீடியோ ஒன்று போயிருக்குது. என்ன வீடியோ போயிட்டு இருக்கு? நீங்களும் ஒரு பொண்ணு வந்து அந்த வீடியோ போயிருக்குது. பட் அதுக்கு டைம் இருக்கு. அந்த சிறுவைத்தியசால தான் வந்து பார்த்தாங்க. கேரளால முதுகட்டு போற இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா, ரெண்டாவது இதுல பர்சனல் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயாவுக்காக வந்துக்கிறோம், அவ்வளவு பெரிய மாமனிதருக்காக வந்துக்கிறோம். அந்த இடத்துல பர்சனல் கேள்வி கேட்காதீங்க. எங்களோட பிரஸ் மீட் இருக்கு, எப்போ வந்திருக்கும் முக்கியம். கரெக்டா படத்தோட பிரஸ் மீட் இருக்கு. அந்த இடத்துல கேள்வி கேளுங்க. இதுக்கான வீடியோ சொல்றேன். இதுக்கான கேள்வி கேட்கறவங்க இந்த இடம் கிடையாது. ப்ளீஸ் சார். சேல்ஸ் எப்படி போயிருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. எவ்வளவு யூனிட்ஸ் போயிருக்கு? ஒரு கேமரா 400 யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ் போயிடுச்சு. இங்க பாருங்க, ஆஃப்லைன் சேல் தான் சார். ஒரு பஞ்சர் சொல்யூஷன் கூட சரியா வர்க் ஆகல மாதிரி சொல்லுங்க. ஸ்கேமுக்கான வார்த்தைகள் என்ன? ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். ஸ்கேம்னா அதுக்கான மீனிங் என்ன நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி அதெல்லாம் கேக்குறா. ஸ்கேமுக்கு மீனிங் என்ன? ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேனா, சார் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் ரீநேம் பண்ணி ஒரே நிமிஷத்துல வேற எந்த விதமான சேஞ்ச் சொல்லுங்க. மார்க்கெட் கொண்டு வந்திருக்கிறதா எந்த பிராண்டோட எடுத்து நாங்க பேர் மாத்தி போடுறோம். அதுதான் சொல்றேன். அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு. அதுக்கான விளக்கம் கேக்குறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டு கேளுங்க. அதாவது ஓவர்லாப்பிங் கிடையாது. அது கேக்குறேன். இங்க பாருங்க, வெளியே இருக்கிற மாடல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி. தெரியாம நீங்க கேக்குறீங்க. வெளியே இருக்கிறது ஹார்ட்வேர், உள்ள இருக்கிறது சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது பிசிபிங்கிறது ஒரு யூனிட். அதாவது நம்ம போன்ல எப்படி மதர் போர்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உள்ள வந்து பிசிபின்னு ஒரு போர்டு இருக்கும். இதெல்லாம் நான் தனியா மேனுஃபேக்சர் பண்ணணும்னா நான் இப்போ சொல்ற காஸ்டிங்க்கு கூட கொடுக்க முடியாது.
ஸோ வந்து வெளியே இருக்கிற ஹார்ட்வேரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அதை ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யார் வேணால் வாங்கலாம், நீங்கள் கூட பை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 300 யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம், அதாவது 300 பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம். ஸோ அதனால தெரியாம கேள்வி கேட்கக்கூடாது. அதான் கேக்குறேன். அதோட உங்களோட ப்ராடக்ட்டோட உங்களோட uniqueness own என்னங்கறது branding. क्वेश्चन. இதுக்கு நீங்க மேல சொன்னீங்க எவ்வளவு சாஃப்ட்வேர் யூனிக்னஸ் வந்து ம். என்ன அப்படி அதானா உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோட சாஃப்ட்வேர், வெளியே இருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன், லைஃப் டைம் ஃபுல்லா நாங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேம்ங்கிற அது மிகப்பெரிய வார்த்தை உங்க வாயில இருந்து எப்படி வரலாம்னு கேக்குறேன் நான். அதுதான் அலிகேஷன் ஸ்கேம். அலிகேஷன் ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்ட அரை மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு மீனிங் சொன்னீங்களா? ஸ்கேம்னு சொன்னது அலிகேஷன். ஓகே, நான் விளக்கம் கேட்டேன். அதுதான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. அதுக்கான விளக்கம் நான் இப்ப கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஸ்கேம்னா என்னங்கிறது ரெண்டாவது விஷயம். அது ஸ்கேம்னா என்ன, அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். பாத்தீங்களா? அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அதை பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க இது வரைக்கும் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிருக்கீங்களா உங்களோட சோஷியல் மீடியா? அண்ணே ப்ளீஸ் உங்க கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. நான் இங்க பாருங்க என்ன வீடியோ போட்டிருக்கேன் இந்த பாருங்க. கேள்வி தான் 11 மணில இருந்து வெயிட் பண்ணீங்களா? இது என்ன வீடியோன்னு பாருங்க. இங்க போட்டேனே நானு. பதில் கொடுத்துருக்கீங்க, பதிலே கொடுக்கல நீங்க, நான் கொடுத்துட்டேன். இந்த ரெவல்யூஷன் தான் கேக்குறோம். உங்களோட யூனிக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஈவன் வாங்குற கன்சியூமர்ஸ் கூட வந்து அது புரியுது. என்ன இல்லைனா அவங்களுக்கு அதாவது நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டால் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லது தான், பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒன்றுமே தெரியாமல் இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம், நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம். ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25,000 டிவைசஸ் பண்ணணும். நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் சேல். இப்போ தான் அதாவது இன்னிலேருந்து தான் ஆன்லைன் சேலே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 25,000 பீசஸ்னால் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும். அப்படி இருந்தால் தான் என்னால் 25,000 பீசஸ் தர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி க்ரோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியை சார்ந்து தான் இருக்கும். அதான் இல்ல இந்த விளக்கம் தான் அவ்வளோதானே. நன்றிங்கண்ணா. நன்றி.